ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருமூர்த்தியும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 237 ஆரம்பிக்கிறது. நமஸ்கரிப்பதற்கு காரணமில்லை. இதுவரையில் சொன்னதிலிருந்து என்ன ஏற்பட்டது என்றால், குருதான் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆனதினாலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்றால் அது தப்பு என்று ஆயிற்று. சிரிக்கிறார். குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு என்று சொல்லி அதற்கு வேற என்ன காரணம் சொன்னாலும் சரி, ஆனால் அவர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்களாக இருக்கிறார் என்றால் அந்த 3 பேருக்குமே இப்படி சிருஷ்டி சிதி சம்மார மூர்த்திகளாக இருக்கும் அவஸ்தையில் நமஸ்காரம் பண்ணுவதற்கு இல்லையாதலால் இவருக்கும் கிடையாது, கிடையவே கிடையாது. குரு சாட்சாத் பரபிரம்ம தத்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருதான் பரபிரம்மம், அதனால் அவருக்கு நமஸ்காரம் என்றால் அது சரியா? அதாவது சரியா? அதுவும் சரியில்லை. ஏன் சரியில்லை? பரபிரம்மம் மனஸ்வாக்கு எல்லாம் கலந்தது. அதை நீ புரிந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணவும் முடியாது. பண்ணினாலும் நிர்குணமாக நிஷ்கிரியமாக குணங்கள் செயல்கள் ஏதுமற்றதாக இருக்கிறது. உன் நமஸ்காரத்தை வாங்கி கொள்ளாது. ஒன்றுமே பண்ணாமல் பண்ணத் தெரியாமல் கிடைக்கிற ஸ்திதியை தான் பரபிரம்மம் ஜெகநாதம் என்கிறோம். அதனிடம் போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பரபிரம்மத்தை நீ புரிந்து கொள்ளும் போது நீயே அதுவாகி விடுவாய். ஆகையால் அப்பொழுதும் நமஸ்காரத்துக்கு இடமில்லை. நீ உனக்கேயவா நமஸ்காரம் பண்ணிக்கொள்வது? ஆரம்ப ஸ்லோகமாக சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கிற குருவந்தனமே இப்படி தப்பும் தவறுமாக இருக்கிறது. குட்டிக்கொள்ளும் போதே பிடரியில் குட்டிக்கொள்வது போல ஒரே கோளாறாக இருக்கிறது. நெடுநேரம் பெரிவாசிரிக்கிறார். வித்தியாசமான முத்தொழில்கள். நிஜமான தாற்பயம் என்ன? குருவானவர் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர்கள் செய்யும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையே தாமும் அச்சடித்த மாதிரி செய்யவில்லை. இந்த ஜென்மாவை கொடுப்பது, லோக வாழ்க்கையில் காப்பாற்றுவது, அப்புறம் அதை முடித்து வைப்பது என்ற காரியங்கள் அவர் பண்ணவில்லை. அவற்றை செய்யத்தான் அந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்களே. அதனால் அவரை மும்மூர்த்திகளாக சொல்லும்போது அவர்கள் பண்ணும் முத்தொழிலைப் போலவே இவரும் என்னென்னவோ செய்கிறார் என்றுதான் தாற்பயமே தவிர அவற்றையே அல்ல. இவர் 3 காரியங்கள் செய்கிறார். அவை திருமூர்த்திகள் செய்யும் முத்தொழில் மாதிரியே இருக்கின்றன. அதனால் இவரை அவர்களாகவே சொல்லியிருக்கிறது. உபமாலங்காரமாக, அதாவது உவமை அணியாக சொல்லி இருக்கிறது. கண்ணே மணியே என்று குழந்தையை சொன்னால் அது நிஜமாகவே கண்மணி என்ற அர்த்தம். கண் என்பது எப்படி நமக்கு இன்றியமையதாக இருக்கிறதோ, மிகவும் பிரியமான அங்கமாக இருக்கிறதோ, ஜாக்கிரதையாக இமையால் மூடி காப்பாற்ற வேண்டியதாக இருக்கிறதோ, அப்படியே நமக்கு குழந்தை இன்றியமையதாக பிரியமாக கவனமாக சவரட்சணை பண்ண வேண்டியதாக இருப்பதாலேயே கண் என்றும், அதை கண்ணிலும் கருவான பாகமாக இருக்கப்பட்ட மணி என்றும், கண்ணே கருமணியே என்று கூட சொல்வதுண்டு, சீராட்டுவது. மணி என்றால் நமக்கு மிகவும் அலங்காரமாக உள்ள நவரத்ன மணி என்றும் வைத்துக் கொள்ளலாம். முத்தே மாணிக்கமே என்று கூட நவமணிகளில் பெயரிலும் சீராட்டி சொல்கிறோமே. மழப்பாடியுள் மாணிக்கமே என்று பகவானையே கொஞ்சுகிறார்கள். இதையெல்லாம் ஓமைத்து சொல்வது ஒரு வஸ்துவை எடுத்துக்கொள்கிறோம், அது உபமேயம். அதற்கு இன்னொன்று ஒப்பு காட்டுகிறோம், இது உபமானம். ஏதோ சில அம்சங்களில் அதுவும் இதுவும் ஒன்றாயிருக்கிறது. அதனால் உபமேயத்துக்கு உபமானம் காட்டுகிறோம். சில அம்சங்களில் தான் ஒப்பே தவிர முழுக்க அல்ல. அப்பொழுது முழுக்க ஒப்பு இருந்தால் உபமான உபமேயம் என்று பிரித்து சொல்வதற்கே இல்லாமல் ஒன்றாக அல்லவா ஆகிவிடும். ஒன்றைப் போல இன்னொன்று இருப்பதுதான் ஓமை. அசல் அதுவாகவே இருந்துவிட்டால் உபமாலங்காரம் பிறக்க முடியாது. சந்திரனுக்கே ஓமை காட்ட முடியுமா? உபமான உபமேயங்கள் முற்றிலும் ஒன்றே இல்லை என்றாலும் அவற்றுக்குள் சில அம்சங்களில் ஒற்றுமை இருக்கும். இப்படி சொல்லும்போதே சிலதில் இருக்காது என்று ஆகிவிடுகிறது. சந்திரவதனம் சந்திரனை போன்றே முகம் என்னும் போது முகத்தில் சந்திரனை போன்ற காந்தி, பரிசுத்தம், குழுகுழுப்பு, மனசை கவர்கிற வசீகரம் ஆகியவை இருப்பதாக அர்த்தம். இந்த அம்சங்களில்தான் ஒற்றுமை, மற்றதில் இல்லை. சந்திரனுக்கு மனுஷ முகத்தில் உள்ளது போல கண், காது, மூக்கு இல்லை. முகம் ஆகாசத்தில் மிதப்பதில்லை. அது 15 நாட்களுக்கு ஒருமுறை தேய்வது வளர்வது என்பதும் கிடையாது. இம்மாதிரித்தான் குருவை திருமூர்த்திகளாக சொல்லும்போது ஏதோ சிலவற்றில் ஒற்றுமை, மற்றவற்றில் வேற்றுமை என்று இருக்க வேண்டும். இன்னொரு ஸ்லோகம், நம் மத சம்பிரதாயங்கள் எல்லாவற்றுக்கும் மூலபுருஷராயுள்ள
வியாசாச்சாரியாலை பற்றியது ஞாபகம் வருகிறது. அதிலே வியாசருக்கும் திரிமூர்த்திகளுக்கும் ஒற்றுமை இல்லாத ஒவ்வொரு அம்சத்தை சொல்லியே வேடிக்கை செய்திருக்கிறது. இவர் பிரம்மா என்றால் 4 மூஞ்சி இல்லையே, அசதுர்வதோ நோ பிரம்மா, விஷ்ணு என்றால் 2 கைதானே இருக்கு, 4 இல்லையே, ரவிபாகு ரபரோ ஹரிஹி, சிவன் என்றால் நெற்றிக்கண் எங்கே போச்சு, அபால லோச்சனகா சம்பு என்ற அந்த ஸ்லோகம். அசதுர்வதனோ பிரம்மா, விபாகு ரபரோ ஹரிஹி, அபால லோச்சன சம்புகு பகவான் பாதராயண. பாதராயணர் என்பது வேதவியாசரின் இன்னொரு பேர். பத்ரி என்ற இலந்தை மரத்தை இருப்பிடமாக கொண்டு, அதாவது பத்ரி விருட்சத்துக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு நெடுங்காலம் தபஸ் செய்வதராதலால் பாதராயணர் என்று பெயர். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.